ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி பர்ஸ் ஹேண்ட்பேக்குக்கு ஹேண்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த த்ரெட்டில் பண்ணுறீங்களோ அந்த த்ரெட்டில் அதுக்கேற்ற ஹூக் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2. இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயினில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் அப்படி திருப்பிட்டு இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த 2 லூப் இருக்கும், அதாவது வி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அகெயின் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம செயின் போட போகிறதில்ல, அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிடணும். நம்மளோட ஒர்க் வந்து அப்படி டேர்ன் பண்ணி இங்கே 2 லூப் இருக்கும், அந்த 2 த்ரெட்லேயும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2 த்ரெட்லேயும் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 2 லூப்புக்குள்ளே ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஹேண்டலோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் லூஸாகவே பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம இந்த 2 லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ இதையே வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்மளுக்கு ஹேண்டலோட லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஒரு செயின் போட்டுட்டு நல்லாவே த்ரெட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது பர்ஸில் இல்லை ஹேண்ட்பேக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் பொழுதும் நிறைய த்ரெட்டு விட்டுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஹேண்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பர்ஸ், ஹேண்ட்பேக், பவுச் எதுக்கு வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.